அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க என்னதான்டா பண்றீங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுறாங்க அப்படின்னு திமுக நிர்வாகியோடைய கதறல் தற்போது ட்விட்டர் முழுக்க ரொம்ப வைரலாக பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்து முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தற்போது அரசியல் நிலவரப்படி நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கு தான் அதிக அளவுல செல்வாக்கு இருக்கு அப்படின்றத மேலும் ஒரு முறை நிரூபிக்கும் விதமாக கோவில்பட்டியில கூடிய பொதுக்கூட்டம் அப்படின்றது இந்த அளவுக்கு சீமானுக்கு எப்படிடா மக்கள் கூட்டம் கூடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு திமுக நிர்வாகியுமே கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக திமுகவுடைய ஐடிவிங்கும் சரி, திமுகவுடைய நிர்வாகிகளும் சரி, நேரடியாகவே நீங்க என்னதான்டா பண்றீங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூடுறாங்க அப்படின்றத ட்விட்டர்ல கேள்வியாகவே கேட்டு சீமானுடைய புகைப்படங்களை பகிர்ந்திருக்காங்க. கோவில்பட்டியில புரட்சி தி முத்துக்குமாருக்காக நடத்தப்பட்ட பொதுக்கூட்டத்தில் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த பொதுக்கூட்டத்தை ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமாக மாற்றிருந்தாங்க. ஒரு வாரத்திற்கு முன்பாக இளைஞர் அணி பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியினரால் நடத்தப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு பொதுக்கூட்டம் ரொம்பவே வெறிச்சோடி காணப்பட்டதும், குறிப்பா நடனம் முடிஞ்ச பிறகு அந்த கூட்டமே கலைஞ்சு போயிருந்ததும் திமுகவுக்கு ஒரு பெரிய அசிங்கமாகவே பார்க்கப்படுது. இப்படி இருக்க நிலையில உண்மையிலேயே மக்களுக்கு ஒருவேளை அரசியல் பொதுக்கூட்டங்களை பார்க்கறதுக்கு ஆர்வம் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. இதற்கு இடையில தான் பாத்தீங்கன்னா தற்போது சீமான் நடத்திய இந்த பொதுக்கூட்டத்திற்கு இவ்வளவு மக்கள் கூடி அந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பிச்சிருந்தது அப்படின்றது மக்களுக்கு அரசியல் மேல உள்ள ஆர்வம் குறையில, திமுக மேல உள்ள ஆர்வம் தான் குறைஞ்சிருச்சு அப்படின்றத ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கு. இந்த விஷயத்தினால ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் ஆளாகியிருக்காங்க அப்படின்னு தான் தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. திமுகவுடைய நிர்வாகிகள் யாருக்குமே அந்த அளவுக்கு பேசுற திறன் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காலங்காலமாக திமுக அதிமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே ஒரு தனித்துவம் வாய்ந்தவங்களாகவும் அவங்களுக்கு என ஒரு தனி ரசிகர் கூட்டமும் இருந்ததுனால தான் இத்தனை ஆண்டு கால திராவிட அரசியல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்துச்சு. தற்போது இது எல்லாமே சுக்குநூறாக உடைஞ்சு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த கட்சிகள் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா பேர் இருக்கு. தற்போது ஆளுமை அப்படின்றது முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியினருக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்றது இந்த கோவில்பட்டி பொதுக்கூட்டம் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஊடகங்களுமே வெளியே கொண்டு வராமல் இருக்கிறது தான் கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சிக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இரண்டு ஆளுமையான கட்சிகளையும் தாண்டி ஒரு தனித்து நிற்கும் கட்சி இந்த அளவுக்கு மக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவமாக தொலைக்காட்சிகளை போட்டிருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு அரசியல் விமர்சகர்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் விமர்சகர்களுமே நேர்காணலில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே சீமானுக்கு செய்யக்கூடிய துரோகமாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக காலம் இப்படியே இருந்துராது அப்படின்னும், மக்கள் கூட்டம் கூடுறத பார்த்தா 26 தேர்தலில் சீமான் ஜெயிக்கிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் கள நிலவரம் சொல்லுது அப்படின்றதையும் அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய கருத்து கணிப்பு எடுக்க போவதாகவும் அந்த கருத்து கணிப்புல என்னென்ன தகவல் வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இந்த பொதுக்கூட்டத்தில் ரொம்பவே சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, பள்ளி மாணவர்கள் ஆரம்பிச்சு ரொம்ப வயதானவங்க வரைக்குமே இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்து சிறப்பிச்சது தான். இன்னும் மக்கள் பார்த்தீங்கன்னா குடும்பமாக வந்தது அப்படின்றது சீமானுக்கு குடும்பங்களுடைய ஆதரவே இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு பிரமிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.